நான் என்ன பாக்குறேன்னா, நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்க, அவனை அடிச்சு தலைமுடிய பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை கால உடைக்கிறான், அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுன ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான், தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்கா, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான் எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்குல உங்களை எதிர்த்து போட்டிட்டேன், 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்க 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க. 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேனுங்கிறது. ஒரு கூட்ட நெரிசல்ல 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் போடலையே, எப்படி வழக்காவே ஆக்கல? இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன், நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற. நீ அவனுக்கு 2 மிஷின் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க, அவன் மேல நீ வழக்கு போடல? ஏன் போடல? உங்க துணிவில்லாம அவன் பேசுறான். தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமாண்டைக்கு நின்று பேசுறான், அவன் புகட்டாத கல்வி அறிவா? சொல்லுங்க.